ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். கொஞ்சம் ஒரு 5 minutes லேட் ஆகிடுச்சு, ரொம்ப சாரி. கொஞ்சம் இந்த ஃபேஸ்புக் செட்டப்பில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக்கில் இருந்து ஷேர்டு கர்மா அப்படின்னா அவர் வந்து அதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு 30 minutes வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த புக் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறேன்னா, it is important to bear in the mind that for an enlightened being there is not my karma, his karma, it is one karma. அதாவது enlightened human being என்ன சொல்றாங்கன்னா ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்கள அவர் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்றாரு. ஸோ அப்போ ஆன்மீக பாதையில் போறவங்களுக்கு இது வந்து என்னோட கர்மா, இது வந்து அவங்களோட கர்மா, அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஒரே ஒரு கர்மா தான் இருக்கு, ஒன் கர்மா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ எக்ஸாக்டா வந்து அவர் அந்த ஒன் கர்மா அப்படிங்கிறத எதை மீன் பண்ணி சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அண்ட் வாட் எவர் வி டூ டு இம்ப்ரூவ் த லைஃப் ஆஃப் த பிளானட் இஸ் குட் ஃபார் அவர் கர்மா அண்ட் ஃபார் த ஹோல் கர்மா. அதாவது இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து நல்லது நிறையா நம்ம செய்கிறது வந்து நம்மளோட குட் கர்மாவை நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அது இல்லாமல் மற்றவங்களோட கர்மாவுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷனுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ வி ஷேர் எவ்ரி மினிட் த கர்மா ஆஃப் அதர்ஸ் அண்ட் எவ்ரி அதர் ஹியூமன் பீயிங் டஸ் த சேம். ஸோ நம்ம வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணான்னா, நம்ம வந்து நம்மளோட கர்மாவை மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த பூமியில நம்ம கூட வாழக்கூடிய எல்லாரோட அடுத்தடுத்தவங்களோட கர்மாவையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம அதுக்குண்டானதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களும் வந்து அந்த மாதிரி தான் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. வி இம்ப்ரூவ் த லைஃப் கண்டிஷன்ஸ் வித் அவர் ரைட் ஆக்ஷன்ஸ். அதாவது இப்போ நம்மளோட லைஃபை வந்து கர்மா படி நல்ல விதமாக நடத்தணும் அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து ரைட் ஆக்ஷன்ஸாக வந்து இருக்கணுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இசோட்டரிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஒரு பியூட்டி இருக்கணும், அதில் வந்து ஒரு குட்னஸ் இருக்கணும், அதில் வந்து ஒரு ரைச்சியஸ்னஸ் நியாய தர்மம் இருக்கணும். பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், அதாவது அழகு, நன்மை, நியாய தர்மத்தோட செய்கிறது எல்லாமே வந்து அதை இன்டென்ஷனாக வச்சு செய்கிற எல்லாமே ரைட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. வி இன்க்ரீஸ் த மிசரி ஆஃப் த வேர்ல்ட் வித் அவர் ராங் ஆக்ஷன்ஸ். அதாவது நம்மளோட தவறான செய்கைகள் மூலமாக மிசரி ஆஃப் த வேர்ல்ட்னா இந்த என்டையர் உலகத்தோட துன்பத்தை வந்து நம்ம வந்து கூட்டுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி நம்ம செய்கிறது வந்து இந்த உலகத்தோட இருக்கிற துன்பத்தை வந்து கூட்டும் அப்படின்னா, ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இங்கே இசோட்டரி டீச்சிங் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட கர்மாவை மட்டும் நம்ம அனுபவிக்கல, எல்லாரோட கர்மாலையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட நல்ல செய்கைகளால் இந்த பிளானட்டோட நன்மைகள் எப்படி கூடுதோ அதே மாதிரி தான் நம்மளோட தேவையற்ற செய்கைகளால், தேவையற்ற செய்கைகள் எப்படி எடுத்துக்கலாம்னா பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடியதை வந்து தேவையற்ற செய்கைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அதன் மூலமா இந்த பிளானட்டோட துன்பம் வந்து கூடுது அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து இங்க வந்து சொல்றாங்க, இந்த புக்ல வந்து எழுதியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்ப the oneness of the karma teaches us that we cannot get rid of our enemies by trying to annihilate them. ஸோ அப்ப எல்லாரோட கர்மாவையும் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு நம்மளோட எதிரிகளோட கர்மாவையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து அதை சரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்ப நம்ம வந்து நம்மளோட எதிரிகளை வந்து நம்ம இல்லாம அழிச்சிட்டோம். ஸோ இல்லாம அழிக்கிறோம்னா அவங்க உயிரை அழிக்கிறது கிடையாது. ஸோ அவங்களோட ஏதோ அவங்க நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம தடுத்து ஒழிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அதோட வந்து ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அதனால ஏற்பட்ட கர்மாவையும் அவங்களோட கர்மாவையும் நம்ம வந்து சேர்த்து அனுபவிக்கிறோம். ஸோ அதனால ஏற்பட்ட கர்மாவையும் நம்ம வந்து சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு எதிரியோட கர்மாவை முதற்கொண்டு நம்ம சேர்த்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கனால, ஸோ அப்ப அவங்களுக்கும் நம்ம நிறைய நல்லது செய்யறது மூலமா நம்ம குட் கர்மா வந்து நம்ம ஜென்ரேட் பண்றது மூலமா, ஸோ அவங்க மேன்மை அடைகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது மூலமா நாமளும் வந்து மேன்மை அடைவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதை திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஸோ கர்மாங்கிறது நம்ம எல்லாரோட கர்மாவையும் நம்ம சேர்ந்து தான் குரூப்பா தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்ப நம்ம நண்பர்களோட கர்மா மட்டும் இல்லாம எதிரிகளோட கர்மாவையும் நம்ம சேர்த்து அனுபவிக்கிறதுனால, ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செய்யறாங்களோ அப்ப நம்மளும் அந்த கர்மாவை நம்ம வந்து ஷேர் பண்ண முடிகிறதுனால, ஸோ எதிரிகளை அழிச்சு நம்ம ஒழிச்சிடுறதுனால நம்ம கர்மா சரியா போயிருங்கிறது வந்து கிடையாது. அது வந்து ஒரு தொடர்கதையாக தான் இருக்கும். ஸோ அவங்கள நிறைய நல்ல குட் கர்மா செய்ய வைக்கிறது மூலமா, ஸோ அதை நம்ம ஷேர் பண்ற மூலமா நம்மளோட லைஃபை
நம்ம அப்லிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இங்க வந்து அதை வந்து சொல்றேன். ஸோ எதிரிகளை அழிக்கிறது மூலமா ஸோ நீங்க வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப எதிரிகளை அழிக்கிறத விட ஸோ அவங்க ஏன் இந்த மாதிரி வந்து செஞ்சாங்க, எதனால இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமா நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்றாங்க. ஸோ the oneness of karma teaches us that we cannot get rid of our enemies by trying to annihilate them. So இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதா. So we can understand that we share their karma and they share our karma, and through long ages of experiences we learn to understand them. So நம்ம கர்மாவையும் அவங்க ஷேர் பண்றாங்க, அவங்க கர்மாவையும் நம்ம ஷேர் பண்றோம். So and through long ages of experience we learn to understand them. So அப்ப நம்ம நிறைய ஆண்டாண்டு காலமாக நம்மளோட அனுபவங்கள் மூலமாக நம்ம அவங்கள வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அப்ப எதிரியை அழிச்சுக்கிறது மூலமா நமக்கு வரக்கூடிய கெடுதல்கள் இருந்து நம்ம தப்பிக்கலாம் வந்து முடியாது. ஸோ அவங்களோட கர்மாவே நம்ம வந்து ஷேர் பண்றதுனால அவங்கள புரிந்து கொள்றது மூலமாக அதனால ஏற்பட்ட ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஒரு தீர்வு வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அண்ட் த்ரூ லாங் ஏஜஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வி லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் தம், educate them and to serve those principles that will make the planet a better place to live for all of us. So அப்ப நம்ம செய்யக்கூடிய காரிய செய்கை வந்து இந்த பிளானட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெட்டர் பிளேஸா இருக்கிறதுக்கு உண்டானதா இருக்கிற மாதிரியா நம்மளோட செய்கைகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இங்க வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அப்ப இங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க, we share also our family and group karma. ஸோ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட கர்மாவையும் நம்ம வந்து ஷேர் பண்றோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு குரூப்ல இருந்தோம்னா ஸோ அந்த கர்மாவையும் நம்ம வந்து ஷேர் பண்றோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு குரூப் வந்து ஒரு நல்ல ஒரு ஹையஸ்ட் பிரின்சிபல்ஸ், அதாவது பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு குரூப் வந்து இந்த அப்ப பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், அழகு, நன்மை, நியாய தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குரூப் வந்து எப்படி இருக்கும், ஸோ நிறைய சேவை செய்ய மனப்பான்மை உள்ளதா வந்து இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரியான டெடிகேட்டிவ் குரூப் வந்து என்ன ஆகும்னு சொல்றாங்க, it turns into a center of cleansing of the karma of the world in the physical, emotional and mental realms. So அப்ப பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் மாதிரியான ஹையஸ்ட் பிரின்சிபலை தன்னோட மோட்டிவா வச்சு செயல்படக்கூடிய ஒரு குரூப் ஆனது வந்து இந்த பூமியோட, இந்த உலகத்தோட கர்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனா வந்து செயல்படும். பிசிக்கல் லெவல்ல, இமோஷனல் லெவல்ல, மென்டல் லெவல்ல வந்து இந்த பூமியோட கர்மாவை வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா அது வந்து செயல்படும் அப்படிங்கறத வந்து டோர்கம் சராதரி வந்து சொல்றாங்க. So this teaches us that we must gain control over all our actions to minimize the karma of the world and increase cooperation, goodwill, right human relations. So அப்ப நம்ம கர்மாவை ஷேர் பண்றோம், ஈவன் எதிரிகளோட கர்மாவை கூட நம்ம ஷேர் பண்றோம், ஃபேமிலியோட கர்மாவை ஷேர் பண்றோம், குரூப்போட கர்மாவை நம்ம ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது மூலமா சோ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு என்ன டீச் பண்ணுதா, this teaches us that we must gain control over all our actions. சோ அப்ப நம்மளோட பிசிக்கல் லெவல், இமோஷனல் லெவல், மென்டல் லெவல் இருக்கக்கூடிய நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து பழகணும். சோ எதனால, சோ எல்லாரோட கர்மாவை ஷேர் பண்றதுனால நம்மளோட ஆக்ஷன்ஸ், பிசிக்கல் ஆக்ஷன்ஸ், மென்டல் ஆக்ஷன்ஸ், இமோஷனல் ஆக்ஷன்ஸ் வந்து மற்றவங்களோட கர்மாவே அஃபெக்ட் பண்ணுங்கிறனால ஸோ நம்மளோட பிசிக்கல், இமோஷனல், மென்டல் ஆக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியதை வந்து நம்ம வந்து கத்துக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து கத்துக்கிறது மூலமா இந்த உலகத்துல வந்து கோஆபரேஷன், குட்வில், குட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் அண்ட் யூனிட்டியை நம்ம வந்து கொண்டு வர முடியுங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, this teaches us that we must gain control over all actions. So to gain control over all actions, physical, emotional, mental level அப்படின்னா ஸோ அப்ப நம்மளோட பிசிக்கல், இமோஷனல், மென்டல் அதெல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மெடிடேஷன் வந்து பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணலாம், ஸோ பிரீதிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்குள்ள நிறைய அமைதி வந்து கிடைக்கும். ஸோ டிவைன் எனர்ஜி வந்து தெய்வீக சக்தியானது வந்து நமக்குள்ள வரும். ஸோ அப்போ நிறைய நம்ம ஸ்டில்னஸ் வந்து உருவாகும். ஸோ அதன் மூலமா நம்மளோட இமோஷன்ஸ், நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டிஸ், நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ள வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் வந்து கர்மாவை வந்து கிரியேட் வந்து பண்ணுது. ஸோ அப்போ நம்மளோட இந்த பிசிக்கல், இமோஷனல், மென்டல் ஆக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளோட கர்மாவை மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி, நம்மளோட குரூப், இந்த உலகத்தோட கர்மாவையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப இதை நம்ம மட்டும் செய்யணுங்கிறத வந்து சொல்லாம
It is important that we must gain. It is important that we impress these ideas upon our children and all schools. So இந்த விஷயத்தை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் வந்து அதை வந்து நீங்க வந்து கற்றுக் கொடுங்க. ஸோ கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து கற்றுக் கொடுங்க. ஸோ அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்தே இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இன்னொன்னு என்ன வந்து சொல்றாங்க, வேர்ல்டு டிசைபிள்ஷிப்னு ஒன்று இருக்கு, அதனால அது தெரியாம சொல்லிட்டேன். ஸோ வேர்ல்டு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றாங்க. ஸோ வேர்ல்டு சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங் அப்படின்னா, ஸோ தோர்க்கம் சராதரன் ஸ்கூலோட மோட்டிவே வந்து என்ன அப்படின்னா, ஒன் வேர்ல்டு ஒன் ஹியூமானிட்டி. இப்போ நம்ம எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 150 கண்ட்ரிக்கு மேலே வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு மொழி, ஒரு கல்ச்சர், ஸோ ஒரு விதமான உணவு பழக்க வழக்கங்கள், ஸோ அந்த மாதிரி வந்து 101 மோர் தென் 150 கண்ட்ரிஸ் இருக்குன்னா, ஸோ நிறைய லாங்குவேஜஸ் பேசுறாங்க, அவங்களோட ஹேபிட்ஸ் வந்து மாறுது. இப்போ நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 25க்கு மேற்பட்ட ஸ்டேட்லையும் 100க்கு மேற்பட்ட மொழி பேசுறோம். அவங்களோட ஹேபிட் வேற மாதிரி இருக்கு, பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கு, ஸோ எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ தோர்க்கம் சராதரன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுறவங்களா, ஒரு ஹேபிட்டா இருக்கிறவங்களா, ஸோ ஒரு ரிலீஜனா இருக்கிறவங்கள மாதிரி இருந்தா நீங்க எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆகிறத தான் வந்து வேர்ல்டு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நமக்கு இங்க வந்து என்ன பயம் வரலாம், ஸோ தோர்க்கம் தான் வந்து போட்டிருக்காரு. ஸோ ஒரு ரிலீஜனா, அப்போ ஒரு ரிலீஜனா வந்து அது வந்து ஹிந்துவா இருக்க போறோமா, கிறிஸ்டினா இருக்க போறோமா, முஸ்லீமா இருக்க போறோமா, இல்ல வேற மதமா இருக்க போறோமாங்கிற பயம் வந்து நமக்கு வந்து வருங்கிறத சொல்றாங்க. ஸோ தோர்க்கம் எழுதின வேற ஒரு புக்ல வந்து அவங்க வந்து என்ன ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு 50-60 இயர்ஸ்ல வந்து கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய பல பிரிவுகள் எல்லாமே வந்து யுனைட் ஆகி ஒரு குரூப்பா வந்து மாறும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்லாமிக்ல இருக்கக்கூடிய பல பிரிவுகள் எல்லாமே வந்து ஒன்னாகி ஸோ ஒரு குரூப்பா வந்து மாறும். ஸோ இந்த 2 இன்சிடென்ட்டும் நடந்ததுக்கு அப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ரிலீஜனும் வந்து ஒரே குரூப்பா வந்து மாறும். ஸோ அதுக்கப்புறமா இந்த எல்லாம் சேர்ந்து ஹைபிரிடா ஒரு ரிலீஜன் வந்து வரும் அப்படிங்கறத வந்து ப்ரிடிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அது 100 இயர்ஸ் ஆகலாம், அல்லது 150 இயர்ஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரதை தான் வந்து இங்க வந்து வேர்ல்டு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த என்டையர் வேர்ல்டும் ஒரு லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. அதே சமயத்துல வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த மொழிகளும் இருக்கும். இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து 150-150க்கு மேற்பட்ட உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு உலக நாடு ஆயிரும். ஹிந்துயிசம், இஸ்லாமிக், கிறிஸ்டியானிட்டி, ஸோ அதர் ரிலீஜன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஹைபிரிட் ஆகி ஒரு ரிலீஜன் வந்து இருக்கும். ஸோ அப்ப இந்த உலகத்துல ஆல்ரெடி அவங்க பேசிக்கிட்டு இருந்த மொழி, அவங்களோட ஃபுட் ஹேபிட், ஸோ அவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஹேபிட், அது எதையுமே இழக்காம ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு லாங்குவேஜ், ஸோ ஒரு விதமான ஹேபிட், ஸோ ஒரு ரிலீஜன் வந்து உருவாகும். நம்ம அதை நோக்கி தான் வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப அது எப்படி வந்து சொல்றாங்க, அதுக்கு வந்து என்ன வந்து ஒரு அறிகுறி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, 2000 வருஷமோ அல்லது அதுக்கு 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸை தான் வந்து இந்த பூமியில வந்து கொடுத்தாங்க. லார்ட் கிருஷ்ணாவோ, புத்தாவோ, ஜீசஸோ, இஸ்லாமிக்லயோ வந்து அவங்க எந்த மதத்தையும் வந்து திணிக்கிறதுக்கு வந்து வரல. ஸோ இப்ப இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது இருக்கு, பைபிள் அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு 5000-6000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கிறிஸ்டியானிட்டியோட ஒரு ஆரிஜின் வந்து அங்க இருந்தே வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாமே வந்து மதத்தை வந்து இங்க கொண்டு வரல. கிருஷ்ணாவோ, புத்தாவோ, ஜீசஸோ, அல்லாவோ அவங்க ஒரு ரிலீஜியஸோட லீடர்ஸே வந்து கிடையாது. ஸோ அந்த முட்டாள்தனங்கள் எல்லாமே வந்து 1400 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ அது வரைக்குமே வந்து இதெல்லாமே வந்து ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்த ஸ்கூல்கள் தானே தவிர எதுவுமே வந்து இது எங்களோட மதம், ஸோ அந்த மாதிரி வந்து வரவே இல்லை.
ஸோ அப்போ என்ன வருது, அப்படியே வந்துட்டே இருக்கும்போது வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து அது வந்து ஒரு நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஒரு ஸ்கூல் தான். ஆனால் அதை வந்து ஹியூமன் பீயிங்கோட ஸ்டூபிடிட்டினால அதை வந்து ரிலீஜன் ஆக்கிட்டாங்க. ஹிந்துயிசம் சொல்றதும் வந்து இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்க வந்தது தானே தவிர அது ஒரு மதம் வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரிலீஜனும். ஸோ அப்போ கிறிஸ்டியானிட்டியில வந்து அவங்க வந்து மதம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அதுல நிறைய ஸ்பிளிட் ஆகுது. அப்போ ஜீசஸ் எங்கேயாவது சொல்லியிருக்காரா, ஸோ கிறிஸ்டியானிட்டியில வந்து 6 பிரிவா வச்சுக்கோங்க, எல்லாரும் சண்டை போடுங்க, சிலுவைக்காக சண்டை போடுங்க, எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அவர் எங்கேயுமே வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஹிந்து விஷயத்திலயுமே வந்து எங்கேயுமே வந்து நீ இந்த ஜாதி வச்சுக்கோ, இந்த ஜாதியில இருக்கிறவனோ வீட்டுக்குள்ள விடு, இவனை நீ விடாத, இவனை தொடு, இவனை தொடாத, இவனை இப்படி வேலை பார்க்க சொல்ல, அவனை அப்படி வேணா எங்கேயுமே கிருஷ்ணாவோ வந்து எழுதல. இதெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்கோட ஸ்டூபிடிட்டி தான். அப்ப இஸ்லாமிக்லயும் அதே தான் இருக்கு. நாங்க வந்து இவரை தான் நாங்க வணங்குவோம், அவரோட வாரிசுகள் எல்லாம் நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதோட அறிகுறினா, இந்த மதங்கள் எல்லாம் இந்த மாதிரியா வேற்றுமை காணக்கூடிய மதங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ அந்த கிரேட் டீச்சர்ஸ் ஜீசஸ், புத்தா, கிருஷ்ணா எல்லாரும் வந்து அவங்க இங்க வந்து கொடுத்தது வந்து போதனைகள், நல்ல ஒழுக்கத்தை தான் இந்த பூமிக்கு சொல்லிக் கொடுக்க வந்தாங்களே தவிர அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூபிட்ஸ் வந்து இதை மதங்களாக்கி அதுல பல பிரிவுகளை கொண்டு வந்து, ஸோ அதுலயும் வந்து ரொம்ப சூப்பரானது என்ன தெரியுமா, ஹிந்துவிசத்துல இருக்கும் பாத்தீங்களா, நான் வந்து இந்த ஜாதி, நான் வந்து கிருஷ்ணரை கும்பிடுவேன், ஸோ அதே ஜாதியில இன்னொரு பிரிவு வந்து சிவாவை வந்து கும்பிடுவோம், நாங்க 2 பேரும் சண்டை போடுவோம். இதெல்லாம் வந்து ஸ்டூபிடிட்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்ப இந்த இதே வந்து என்ன அறிகுறினா, இந்த இதெல்லாம் அழிய போகுது, அதோட அறிகுறி தான். ஸோ ஹையர் பீயிங்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் ஃபாலோ பண்ணாத எந்த ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் யாருமே வர வேணாம், தானாவே டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப மதத்தோட பேரால ஹிந்துவிசமோ இஸ்லாமிக்கோ கிறிஸ்டியானிட்டியோ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டாங்கன்னா அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அது வந்து இன்னும் 56 இயர்ஸ்ல வந்து ஹையஸ்ட்ல பாயிண்ட் வரும்போது சுத்தமா இது இல்லாம வந்து போய் வேனிஷ் ஆகி, ஸோ ஒன் ரிலீஜன் வரப்போகுது, ஒன் லாங்குவேஜ் பேச போறோம், ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் வரப்போகுது. அதையும் தாண்டி நம்மளோட ஓன் ஐடென்டிட்டி, நம்மளோட ஓன் லாங்குவேஜோ நம்மளோட ஓன் ஹேபிட்ஸையோ எதையுமே வந்து, ஆனா அந்த ரிலீஜன் இதெல்லாம் இருக்காது. ஸோ அதை நோக்கிய பாதையை தான் வந்து இந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப் டஸ் நாட் மீன் டு லூஸ் அவர் ஐடென்டிட்டி, அவர் பர்டிகுலர் ரிலீஜன், நேஷனாலிட்டி, கலர், ரேஸ், செக்ஸ் அண்ட் சோ ஆன். ஸோ எகெயின் நீங்க வந்து பாத்துக்கோங்க, பர்டிகுலர் ரிலீஜன் அப்படிங்கிறது வந்து, ஸோ எந்த மதத்திலையும் வந்து நீ வந்து இன்னொரு மதத்தில் இருக்கணும் போய் கொல்லு, ஓ மதத்தையே வந்து நீ 4ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கோ, ஓ மதத்திலே நீ ஜாதியை வச்சுக்கோ, ஒரு ஜாதியிலே பல சப் கேட்டகரியை உருவாக்கிக்கோலாம் எந்த ஹையர் பீயிங்கோ எந்த கடவுளும் சொல்லலாம். இதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்டூபிடிட்டி, செல்ஃபிஷ்னஸ், டாமினன்ட் நேச்சர், தனக்கு கீழே எல்லாவனையும் வைக்கணுங்கிற அந்த நேச்சரை கொண்டு வந்ததுதான் இது. ஸோ அதெல்லாம் இன்னும் சீக்கிரமே வந்து காலி ஆயிரும், அது எல்லாமே எக்ஸிஸ்டே வந்து ஆகாது, யாருமே அழிக்க வேணாம், அவங்களே அவங்களுக்கு வெளியே அழிச்சுக்குவாங்க. ஸோ அதனால இங்க என்ன சொல்றாங்க, வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப் டஸ் நாட், பீப்புள் ஆஃபன் ஆர் அஃப்ரைட் ஆஃப் த டேர்ம் வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப். ஸோ இதை சொன்னாலே மக்கள் பயப்படுற, அப்பனா என்னோட மதம் போயிருமா? ஸோ ஆமா, மதம் போக தான் செய்யும். சொந்த மதத்தில் இருக்கிறவனையே அழித்தாலும், ஸோ இன்னொரு மதத்தில் இருக்கிறவனை அழிச்சாலும் அது எப்படி ஹையர் பீயிங்ஸ் வந்து பார்த்துட்டு அதை எக்ஸிஸ்ட் பண்ண விடுவாங்க, வேனிஷ் ஆயிரும். ஸோ அப்ப அதை நீங்க வந்து பயப்பட வேணாம், உங்களோட ஐடென்டிட்டியோ உங்களோட கலரோ உங்களோட ரேஸோ இது எதுவுமே மாறாம அந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப்பை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எப்ப பாசிபிள் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவும் நடக்க போகுது. ஸோ அப்ப நம்மளோட ஹியூமன் சைட்ல இருந்து என்ன அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னா, அதுக்கு தான் இங்க வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இட் டஸ் நாட் மீன் த டெவலப்மெண்ட் ஆஃப், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் த கியூர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அவர் பெயின் அண்ட் சஃபரிங் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அதாவது இந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப்ங்கிறது வந்து எப்படி பாசிபிள் ஆக போகுது அப்படின்னா, அதாவது ஹையர் பீயிங்ஸ் வந்து அந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ண போறது நேச்சுராவே நடக்க போகுது. அதே சமயத்துல வந்து இந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப்பை அஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து நம்ம எப்படி அக்சலரேட் பண்ணி கொண்டு போறோம்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வச்சுக்கிறது மூலமா. ஸோ எப்படி சார், நம்ம ஒரு வீட்டுக்குள்ள சரியான ரிலேஷன்ஷிப், ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இமிடியட் ஃபேமிலியை தாண்டி ஃபேமிலி சர்க்கிள்ல சரியான ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லா ரிலேட்டிவ்ஸ்குள்ள சரியான ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏரியால ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஸோ ஒரு சிட்டில ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்டேட் ஃபுல்லா ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்,
ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் கூட ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த 2 ஸ்டேட் சேர்ந்து அடுத்த ஸ்டேட் கூட ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த 3 ஸ்டேட் சேர்ந்து அடுத்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கூட ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த 2 கண்ட்ரி சேர்ந்து இந்த கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி எல்லாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நோக்கி நம்ம போகும்போதே நாம எல்லாருமே ஒண்ணுங்கிற அந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப்பை நோக்கி வந்து போவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போகும்போது இந்த ரிலீஜன், இந்த இன்டிஃபரன்சஸ், இந்த கலர், ரேஸ், இந்த ஜாதிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஃபாரின்லாம் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே வந்து தெரியாது. பட் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சில ரேஷியல் டிஃபரன்சஸ் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப் வரணும் அப்படின்னா ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்து ஹியூமன் பீயிங் சைட்ல இருந்து இனிஷியேட் வந்து பண்ணணும். ஸோ இப்ப டோர்கம் சார் வந்து ஒரு புக்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா 1400வது வருஷத்தோட முடிவிலே வந்து கிறிஸ்டியானிட்டியோட ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ டோர்கம் சனாதனனும் பை பெர்த்தா வந்து ஒரு கிறிஸ்டியன் தான். அந்த சிலுவை போர் அப்படிங்கறத நீங்க வந்து ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 1400வது வருடத்திலே ஜீசஸ் வந்து என்ன மனதில் வச்சுட்டு இந்த புனித டீச்சிங்ஸை வந்து இங்க வந்து கொண்டு வந்தாரோ 1400வது வருடத்திலே வந்து அதை வந்து நிறைய வயலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப இருந்தே கிறிஸ்டியானிட்டியோட ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ என்ன நோக்கத்துக்காக வந்து இந்த பைபிள் கொடுத்தாங்க, இந்த சர்ச், ஸோ அதுல சில ரிச்சுவல்ஸ் இதெல்லாமே கொடுத்தாங்களோ அது எல்லாமே வந்து அவங்க கொடுத்ததுக்கான நோக்கத்துக்கு பயன்படுத்தாம வேற மாதிரி வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த கிறிஸ்டியானிட்டியோட ஃபால் வந்து 1400லேயே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ ஹிந்துவிசத்தை நம்ம சொல்லவே வேணாம், அதை பத்தி நம்ம பேசினா நிறைய பேசலாம். ஸோ ஹிந்துவிசத்துல மேபி ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து ஹையர் பீயிங்ஸ் வந்து பண்றது. அப்ப ஹியூமன் பீயிங்ஸ் வந்து என்ன பண்ண சொல்றாங்க, நமக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் த கியூர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அவர் பெயின் அண்ட் சஃபரிங் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை வந்து ஒரு சயின்ஸ் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு நம்ம இமீடியட் ஃபேமிலியில இருந்து அந்த ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு இமீடியட் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி சர்க்கிள், நம்மளோட ஏரியா, நம்ம சிட்டி, ஸ்டேட், ஒரு நாடோட இன்னொரு நாடு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணும்போது அந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப் வந்து நமக்கு வந்து வரும். இது வந்து ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. Advanced human beings can translate that science and make it applicable in all domain of life. So அப்ப அந்த அட்வான்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த சயின்ஸை வந்து எல்லா இடத்துக்கும், மனித வாழ்க்கையோட எல்லா இடத்துக்கும் இதை வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. If you want to alleviate the suffering of the planet, the first lesson we must teach to all the children in the world will be the science of right human relations with all its details and practicality. So அப்ப இந்த பூமியோட சஃபரிங்கை வந்து நம்ம யாராவது நீக்கணும் அப்படிங்கிற பாதையில நம்ம போகணும், அதை நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா அந்த ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கறத வந்து நாம வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம கத்துக் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து இந்த வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப்போட வெரி பேசிக் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்ப இத வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி வரும், அட்வான்ஸ் பீயிங்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் டோர்கம் அவர்கள் எழுதின 1400வது வருடத்திலிருந்து கிறிஸ்டியானிட்டியோட ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ அதுக்கப்புறமா வந்து இந்த அவங்க சர்ச்சோ அவங்களோட ஃபாலோ பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸோ அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸா வந்து அது வந்து போயிடுச்சு. சோ எதுக்காக ஜீசஸ் அதெல்லாம் வந்து கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்க வந்து வயலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது எல்லாமே வந்து அர்த்தமற்ற சடங்குகளா வந்து போயிடுச்சு அப்படிங்கறத வந்து டோர்கம் வந்து சொல்லியிருக்காரு. சோ ஹிந்துவிசத்தை பொறுத்த வரைக்கும் சோ அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. சோ அப்ப அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாதி பாகுபாடுகள், இந்த டிஃபரன்சஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து களையலைன்னா மேபி இந்த ஹையர் பீயிங்ஸா சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு 70 இயர்ஸ்ல ஹிந்துவிசம் அப்படிங்கறதே வந்து இருக்காது, டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சோ அப்ப இது எல்லாத்துக்கும் வந்து தீர்வு, அப்ப ரிலீஜன்னா என்ன, சோ இது எதுக்காக, ரிலீஜியஸ் டீச்சர்னா யாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அப்ப அந்த ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது மதம்னா என்ன, இந்த ரிலீஜியஸ் டீச்சர்ஸ்னா யாரு அப்படிங்கிற ட்ரூத்தை வந்து யாரோட உதவியுமே இல்லாம நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. So the science of right human relationship is the practical dissolution of the
அக்யூமுலேட்டட் கர்மா ஆஃப் த ஏஜஸ். ஸோ அப்போ அந்த ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறதா வந்து இந்த காலங்காலமாக சேர்த்து வச்ச இந்த உலகம் முழுதும் சேர்த்து வச்ச அந்த கர்மாவை உடைச்சு நொறுக்கிறதுக்கு உண்டான ஒரு டூல் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ எதுக்காக அப்ப உலகத்தோட கர்மா எப்படி இருந்தா என்ன அப்படின்னு நம்ம வந்து போக முடியாது. ஏன் கர்மா அப்படிங்கிறது வந்து நம்மளோட கர்மா மட்டும் நம்ம வந்து அனுபவிக்கல, எல்லாரோட கர்மாவையும் நம்ம ஷேர் பண்ணி தான் பண்றோம் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப அந்த உலகத்தோட இருக்கிற கர்மா எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னா நாமளும் தனித்தனியா ஏதாவது வந்து நல்லதை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து டோர்கம். இதுதான் வந்து ஷேர்டு கர்மா. அப்ப ஷேர்டு கர்மா அப்படின்னா இந்த தான் அப்ப அதோட இந்த கர்மாவை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப இந்த ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து ஆகவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோர்கம் சராதரன் வந்து ஆஃப்டர் 2000 சொல்லி ஒரு புக் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டுல இருந்து இந்த பூமியில நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். கிரேட் இன்வெகேஷனோட மீனிங்கோ மந்த்ராஸோட மீனிங்கோ மெடிடேஷனோட மீனிங் தெரிஞ்சவங்க கையில தான் கவர்மெண்ட் வந்து இருக்கும். அவங்க தான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட பிரசிடென்டாவோ பிரைம் மினிஸ்டராவோ அல்லது பொலிட்டிக்கல் லீடர்ஸாவோ வந்து இருப்பாங்க. உலகம் முழுதும் நடக்கக்கூடிய வார் வந்து ஸ்டாப் ஆக வந்து நிற்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த உலகத்தோட தலைவர்களா வருவாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து 2014 நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து இப்போ நம்ம சொன்ன எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். நான் வந்து பாலிடிக்ஸ் வந்து பேசல. ஸோ அவருக்கு மெடிடேஷனோட மீனிங் வந்து தெரியும். ஸோ மந்த்ராஸோட மீனிங் வந்து தெரியும். அவர் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்றாரு. ஸோ அவரோட லீடர்ஷிப்ல இன்னைக்கு வந்து நம்மளோட கண்ட்ரி இருக்கு. அப்ப அந்த 2025ல வரும்னு சொன்னது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியில ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது எதுவுமே இந்தியாவை வந்து அஃபெக்டே வந்து பண்ணல. ஸோ யூரோப்ல எல்லாம் நிறைய கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலி ஃபால் ஆயிருச்சு. ஸோ ஈவன் அமெரிக்கா சைனா கூட எக்கனாமிக்கலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து ஹையஸ்ட் பிரின்சிபலா நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் நம்ம கண்ட்ரி லீடர்ஸும் ஃபாலோ பண்ணனால தான் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு இருக்கு. ஆனா 2025ல இருந்து எல்லா நாடுகளும் இந்த மாதிரியான தலைவர்கள் கீழே தான் வந்து வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அப்போ இன்னைக்கு இந்த ஷேர் கர்மால வந்து டோர்கம் சராதர் வந்து என்ன கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம கர்மா மட்டும் இல்லாமல் நம்மளோட குரூப்போட கர்மா, நம்ம ஃபேமிலியோட கர்மா, இந்த வேர்ல்டோட கர்மா வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது வந்து டோர்கம் சராதரையனோட கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக்ல சாப்டர் 9ல இருந்து இந்த டாபிக் வந்து நான் பிரசன்ட் பண்ணிக்கிறேன். இது எதுவுமே என்னோட ஓன் பாயிண்ட் கிடையாது. ஸோ ரிலீஜன்ஸ்லாம் என்ன ஆகுங்கிறது கூட டோர்கம் வந்து இன்னொரு புக்ல எக்ஸாக்டா அவர் அதான் வந்து போட்டிருக்காரு. 50-70 இயர்ஸ்ல என்னென்ன இஸ்லாமிக்ல நடக்கும். ஸோ 1400வது வருடமே கிறிஸ்டியானிட்டியோட ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுல எல்லாமே அவரோட பாயிண்ட் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து வர அடுத்த டியூஸ்டே ஸோ கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் டாபிக்ல இருந்து சந்திரபிரியால இருந்து நான் வந்து ஸோ ஏதாவது ஒரு சாப்டர் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன்.